வணக்கம், நான் டாக்டர் சிவகுமார் அணு ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேன். போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஆஞ்சியோகிராம் பண்ணி ஆஞ்சியோபிளாஸ்டியோ பைபாஸ் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லையா, அல்லது இரத்த குழாய் ரொம்ப பாதிச்சிருக்குன்னு சொல்லி ஆஞ்சியோபிளாஸ்டியோ பைபாஸோ பண்ண முடியாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்களா? உங்களுக்காக இங்கே அணு ஹாஸ்பிட்டலில் தஞ்சாவூர் டெல்டாவில் புதுசாக ஒரு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த ட்ரீட்மெண்ட்டோட பேர் EECP. அதை பற்றி இப்போ விளக்கமாக பார்க்கலாம். இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் பேர் வந்து என்ஹான்ஸ்ட் எக்ஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன், EECP. ஸோ இந்த EECP தெரப்பின்றது ஊசி இல்லாமல் மருந்து இல்லாமல் செய்கிற ஒரு ட்ரீட்மெண்ட். இந்த ட்ரீட்மெண்ட் நம்ம டெல்டாவில் இதான் ஃபர்ஸ்ட் டைமாக தஞ்சாவூரில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரீட்மெண்ட்டில் என்ன செய்கிறோம்னாக்கா, நம்ம வந்து பிபி கஃப் மாதிரி காலில் வந்து ஒரு கஃப் கட்டுறோம். இந்த கஃப்பு அதே மாதிரி தொடையில் ஒரு கஃப், அடி வயிற்றுக்கிட்ட ஒரு கஃப் இருக்கும். இந்த கஃப் வந்து பிபி எடுக்கிற மாதிரி காத்து ஃபில் ஆகும். எப்படின்னா, நம்ம ECG இங்க கனெக்ட் பண்ணி இருக்கிறோம். இருதய துடிப்புக்கு தகுந்த மாதிரி அந்த கஃப் வந்து சுருங்கி விரியும். சுருங்கி விரியும் போது என்ன ஆகுதுன்னாக்கா, இருதயத்துக்கு போற ரத்த ஓட்டம் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. அதே மாதிரி வேகமா அந்த பிரஷர் பேக் வந்து சுருங்கும் போது இங்க அயோட்டால இருக்கிற பிரஷர் குறையறதுனால இருதயத்தோட பம்பிங் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ ரெண்டு விதத்துல வந்து ஹார்ட் பேஷண்ட் இதுல பெனிஃபிட் ஆகுறாங்க. ஒன்னு, இருதயத்துக்கு போற ரத்த குழாய்கள், அதாவது நியோவாஸ்குலரைசேஷன். இந்த பிரஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுதுனாக்கா, ரத்த குழாய்கள், இருதயத்துல இருக்கிற ரத்த குழாய்கள் வந்து புதுசா வளருது. ஸோ புதுசா வளரும் போது இருதயத்துக்கு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் போகுது. இந்த ரத்த ஓட்டம் நல்லா போகிறதுனால பேஷண்ட்ஸுக்கு வந்து நெஞ்சுவலி, மூச்சு திணறல் இதெல்லாம் குறைய ஆரம்பிக்குது. ஸோ இந்த சிகிச்சை பேர் தான் EECP. இந்த சிகிச்சை எப்படி செயல்படுதுன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த EECP தெரப்பி எப்படி செய்யறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம இந்த பிபி கஃப் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து காலில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், தொடையில் ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அடுத்தது அடி வயிற்றுக்கிட்ட ஒன்று இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த மிஷினை ஸ்டார்ட் பண்ண பிறகு ஒவ்வொரு கஃபா வந்து இன்ஃப்ளேட் ஆகும், டீஃப்ளேட் ஆகும், அதாவது பம்ப் ஆகி ரிலீஸ் ஆகும். அதான் நீங்கள் இப்போ பார்க்க போறீங்க. இப்போ இந்த மாதிரி இந்த கஃப் இன்ஃப்ளேட் ஆகும் போது ரத்த குழாயை கம்ப்ரஸ் பண்ணுது. ரிலீஸ் ஆகும் போது ரத்த ஓட்டம் இன்னும் நல்லா வேகமா வருது. ஸோ இப்போ இது வந்து காலை மட்டும் பிரஸ் பண்ணிட்டு இருக்குது. அடுத்து இப்போ நம்ம தொடையும் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ தொடையும் சேர்ந்து ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி நம்ம ஒன்னொன்னா பிரஸ் பண்ணும் போது இதுல வந்து ரத்த குழாய்க்கான பிரஷர், அதாவது இருதய ரத்த குழாய்க்கான பிரஷர் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. அந்த பிரஷர் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் போது புது ரத்த குழாய்கள் நல்லா வளர்ந்து இந்த நியோவாஸ்குலரைசேஷன் அந்த ப்ரொசீஜர் நடக்கும். ஸோ இருதயத்துக்கு ரத்த ஓட்டம் இன்னும் நல்லா நடக்கும். ஸோ இப்போ வந்து கால் தொடை நடந்துட்டு இருக்குது. அடுத்து வந்து இப்போ இந்த அடி வயிற்றுல இருக்கிறதும் ஆன் ஆகிருக்குது. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் வந்து 1 மணி நேரத்துக்கு இதை தொடர்ந்து செய்யணும். தொடர்ந்து 1 மணி நேரம் செஞ்சுட்டு இதே மாதிரி 35 சிட்டிங் செய்யணும். நிறைய ஸ்டடீஸ் இது வந்து FDA அப்ரூவ்டு. அமெரிக்கன் ஸ்டடீஸ்ல நிறைய ஸ்டடீஸ்ல 35 சிட்டிங் இந்த மாதிரி 1 hour செஞ்சாக்கா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ரத்த குழாய்கள்ல நல்ல நியோவாஸ்குலரைசேஷன், புது ரத்த குழாய்கள் நிறைய வளர்ந்துருக்கு, பேஷண்ட்டுக்கு வந்து சிம்டம்ஸ் நல்லா குறையுது அப்படின்றத நிறைய கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பைபாஸ் செஞ்சுக்க முடியாதவங்களும் இல்லை செய்ய முடியாதவங்களும் தாராளமாக இதை செஞ்சுக்கலாம். இந்த EECP தெரப்பி வந்து யார் வேணும்னாலும் செஞ்சுக்கலாம். அதாவது இருதய நோய் உள்ளவர்கள் யார் இருந்தாலும் செஞ்சுக்கலாம். இதில் வந்து எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது. நீங்களே பார்த்துட்டு இருக்கிறீங்க, இதில் நம்ம ஊசி மருந்தோ எதுவுமே கொடுக்கல. நம்ம வந்து வெறுமனே வெளியிலேருந்து கம்ப்ரெஷன் மட்டும்தான் கொடுக்குறோம். அதனால இதில் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இதில் வந்து மூச்சு திணறலோ, நெஞ்சு வலி வரதோ, இல்லை இதில் ஒவ்வாமை அப்படின்றதோ, அலர்ஜி வரதுக்கோ வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதனால இந்த தெரப்பியை வந்து செஞ்சுக்கிட்டு எல்லாரும் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால முன்னாடியே சொன்ன மாதிரி ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ண முடியாது, பைபாஸ் பண்ண முடியாதுன்னு டாக்டர் சொன்ன பேஷண்ட்ஸும் இல்லை செஞ்சுக்க விருப்பம் இல்லாதவங்களும் தாராளமாக இந்த தெரப்பியை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ.